முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானுடன் மோதல் தீவிரமான நிலையில் முப்படைகளின் தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முக்கிய ஆலோசனையினை மேற்கொள்ளவிருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்போம். சரவணகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன? பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை நடத்துகிறார். அதுல முப்படைகளினுடைய தளபதிகள் கலந்து கொள்கிறார்கள். நேற்று இரவு இந்த தாக்குதல் பாகிஸ்தானுடைய தாக்குதல் தொடங்கிய போது அதற்கு ஒரு பக்கம் உரிய முறையில் அதற்கு பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய வான் பாதுகாப்பு அமைப்பு மூலமாக முற்றிலுமாக அதற்கு எதிர்த்தாக்குதல் அவர்களுடைய தாக்குதல் முயற்சி முறியடித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பக்கம் பிரதமர் தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. அதுல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படைகளுடைய தலைமை தளபதி அனில் ஷவுகான், அதேபோன்ற முப்படைகளுடைய தளபதிகளும் கலந்து கொண்டார்கள். இந்த கலந்து கொண்ட ஆலோசனையில அடுத்ததாக இதற்கு பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடியை கொடுக்க வேண்டும். அந்த பதிலடியை அவர்கள் எழுந்து வர முடியாத அளவுக்கான ஒரு பதிலடியாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஏற்கனவே வகுக்கப்பட்ட வியூகங்களை ஆலோசித்து அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எதிர்த்தாக்குதல் நடத்தப்பட்டது. பாகிஸ்தானுடைய பல்வேறு நகரங்கள் நேற்று தாக்குதலுக்கு உள்ளானது. இந்திய விமானப்படை ரஃபேல் விமானங்கள் மூலமாக ஏவுகணைகளை ஏவி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ட்ரோன் தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழல்ல இன்று அதிகாலை முதல் மீண்டும் எல்லை பகுதிகளில் ஜம்முனுடைய இந்த எல்லை பகுதிகளில் தொடர்ந்து பீரங்கி தாக்குதல் நடத்துகிறார்கள் பாகிஸ்தான் ராணுவம்.